நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். नमो नमो श्री नारायण श्री हरि नमो नारायण अरुள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. ஸ்ரீ ஹரி உன் பார்வையில் நான் வாழ வேண்டுகிறேன். நாதனே உனை நாடி மனமாற பாடுகிறேன். ஒரு தரம் பாகவதம் சொல்லி முடிச்சியா, எனக்கு ஒரு சம்பாவனை பண்ணணுங்கிறார் வியாசர். ஏதுன்னு கேட்டால் 2ஆம் தரம் சொல்லு, அதுதான் நீ பண்ணுற ஒரே சம்பாவனை. 2வது தரம் சொன்னேனே சம்பாவனை வேணுமா, 3ஆம் தரம் சொல்லு. 3ஆம் தரம் சொன்னியே 30வது தரம் சொல்லு. திரும்ப திரும்ப அத்தையே சொல், அத்தையே கேள். இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஆசையை தவிர இதே விஷயத்தை தான் ஆண்டாள் பாசுரத்தை பாடிவிட்டா. நாறு நரும் பொழில் மாலிரும் சோல நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறுது விடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்கொலோ. திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர்னு கேள்விப்பட்டிருப்பீள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறதுங்கிறது மதுரையே ஸ்தம்பிச்சு போய் நின்று போடும். அத்தனை பேரும் அந்த அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு தான் காத்துருப்பார். அந்த கள்ளழகருக்கு 100 தடா கங்காளம் நிறைய வெண்ணையா, 100 கங்காளம் நிறைய அக்கார் அடிசில். சக்கரை பொங்கல் வேற, அக்கார் அடிசில் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. சக்கரை பொங்கல் தண்ணீர்லே சோறு போட்டு சமைத்து பண்ணுறது, ஆனால் அக்கார் அடிசில் பாலிலேயே சோறு சமைப்பது. ஏற்றுறதே அடுப்பில் பாலை தான் ஏற்றணும். அதில் கொஞ்சமாக அரிசியை போட்டு 7 மணி நாழி கலரணும். அதுக்கப்புறம் தான் அக்கார் அடிசில் வரும். 15 நாளைக்கு வீணாக போகாது. சக்கரை பொங்கல்லாம் ஒரு நாள் தான் இருக்கும், ஆனால் இது 15 நாளைக்கு இருக்கும். இது 100 கங்காளம் நிறைய அக்கார் அடிசில் பண்ணணுமா, 100 கங்காளம் வெண்ணெய் பண்ணணுமா, எல்லாம் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும். ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். கண்ணன் வந்தார், ஒரே வாய் மொத்தத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டார். ஆண்டாளை பார்த்து, இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கிறே, உமக்கு பதிலுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு கண்ணன் கேட்டார். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? அதனால் எனக்கு இப்போ உமக்கு 10,000 ரூபாய்க்கு சமர்ப்பிச்சேன்னு இல்லையோ, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சா தேவையில்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டாள் திரும்ப கேட்டது, ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இன்னொரு 100 கங்காளம் பண்ணுறேன், வந்து சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டீர்னா அதுக்கு என்ன கேட்பீர்? இன்னொரு 100 கங்காளம் கொடுப்பேன், அதை வந்து சாப்பிடணும். அப்போ நீ கொடுத்ததுக்கு கூலி ஒன்றுமே தர வேண்டாம், நாங்கள் நீ வாங்கிக்கோன்னு நீ சாப்பிட்டதுக்கு நாங்கள் கூலி கொடுக்குறோங்கிற ஆண்டாள். சாப்பிட்டதுக்கு அவர் நம்ம கூலி தர வேண்டாமா? ஆனால் நம்ம வேளை இந்த ஒன்றுமில்லாத நம்ம இடத்துல வாங்கி சாப்பிட்டாரோ இல்லை பெருமாள், அதுக்கு நமக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்குது. அப்போ நாம தான் அவருக்கு கூலி கொடுக்க வேண்டும். அப்போ வசிஷ்டாச்சாரியரோ வேதவியாசரோ சுகாச்சாரியரோ நம்மக்கிட்ட ஒரு கூலி கேட்கலை, ஒரு காசு கேட்கலை. நல்லதை படி, நல்லதை சிந்தி, நல்ல வழியில் வாழ்ந்துக்கோ. அப்போ அவள் சொன்னதை நம்ம நம்பணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் ஆப்த வாக்கியம்னு பேர். ஆப்தர்கள்னா நன்மை விரும்பிகள். அப்பப்போ நமக்கு கடுதாச்சு வரும், உண்மை விளம்பி உங்கள் நன்மை விரும்பின்னு மொட்டை கடுதாச்சு வரும் பாருங்க. கீழே கையெழுத்து பேரே போட மாட்டார், ஆனால் கீழே நன்மை விரும்பின்னு வரும். உண்மையாக அதை எழுதணும்னா வியாசருக்கும் வால்மீகிக்கும் சுகருக்கும் தான் யோக்கியத்தை. அவள் தான் எழுதணும் உண்மை விரும்பி நன்மை விளம்பின்னு. அப்போ நம்ம தாராளமாக நம்பலாம் இல்லையோ? நமக்குன்னு வாழ்ந்தவா, தங்களுக்குன்னு வாழாதவா, பகவானுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெற்றவா, உண்மையை தவிர மற்றொன்னவாளுக்கு பேச தெரியாது. அப்படி இருக்கிறவா சொன்னத்தை நேரடியாக கேட்டுட்டு பட வேண்டாமா? அப்போ இவா சொன்னதுக்கு ஆக்ஷேபமே தேவையில்லை, நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இன்னொன்று பாருங்களேன், ஆதிசங்கர பகவத்பாதரோ, பகவத் ராமானுஜரோ, மத்வாச்சாரியரோ, அல்லது இந்த தேசத்தில் எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்திருப்பாரோ அத்தனை பேரும் பேச்சில்லாமல் இந்த புஸ்தகத்தை ஒத்துக்கிறாளோ இல்லையோ? ராமாயணத்தில் என்ன சொல்லித்தோ ஏற்றுக்கிறோன்னு விட்றா. இவா ஒத்துரும் ஆராய்ச்சியே பண்ணலையே. இவாளுக்கு பண்ண தெரியாத ஆராய்ச்சியா? அப்பேற்பட்ட மகாஜானிகள், மகாபுருஷர்கள், மகான்கள் இவா இத்தனை பேர் இந்த புஸ்தகம் என்ன சொல்லித்தோ கேளுன்னு எப்போ சொல்லிட்டாளோ நம்ம அதுக்கு மேலே ஆக்ஷேபிக்கிறது நல்லதே இல்லையோ? அப்படி ஆக்ஷேபிச்சு
அது என்ன சுவாமி, ஏதோ 5000 வருஷத்துக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது, காலம் எவ்வளவு மாறி போச்சு. இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமானால் ரிஷிகள் திரிகாலஜர்கள், 3 காலமும் உணர்ந்தவர்கள் ரிஷிகள். அவளுக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும். இப்போ என்ன 5000, இன்னும் 50,000 வருஷம் ஓடித்துனாலும் இதே பாகவதம் தான், இதே ராமாயணம் தான், இதே பாரதம் தான். அது ஒரு நாளும் மாறப்போவதே இல்லை. மற்ற படிப்புகள் வேணால் அப்பப்படி மாறிண்டே இருக்கலாம். பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குறோம், இந்த படிப்பு நல்லா இருக்கும், பொறியியல் சேரு. அவன் 4 வருஷத்தில் அந்த பிள்ளை பொண்ணு படிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அதுக்கு வேலை இல்லாத படுது. அவன் வந்து நம்மளை கேட்பான், அப்பா நீ ஒழுங்காக அப்போவே பார்த்து ஒழுங்காக சேர்த்துருக்க வேண்டாமா, நீ பார்த்துக்கு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்ட, இப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புக்கு படிப்பே மாறி போச்சுன்னா நாம் திரிகாலஞாளா என்னமோ தெரிஞ்சமேங்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்குறோம். அப்போ இதிலெல்லாம் கூட நம்ம தப்பு பண்ணிடுவோமே தவிர, பொறியியல் படிப்பு மாறலாம், கணக்கு படிப்பு மாறலாம், வக்கீல் தொழில் மாறலாம், ஒரு நாள் இது மாறப்போவதே இல்லை. ஏன்னால் நான் இத்தனை நாடி சொன்ன தொழிலெல்லாம் உடல் ரீதியான தொழில். ஆனால் இது உபதேசிக்கிறது ஆத்மாவுக்கு. மாறுதலுக்குட்படுகிற உடலுக்கு என்ன படிப்போ அது மாறத்தான் போகிறது. மாறவே போகாத ஆத்மாவுக்கு என்ன படிப்போ அது மாறப்போகிறதே இல்லை. நமக்கே எதில் ஆசை இருக்கும் சொல்லுங்க? மாறுதல் ஆசை இருக்குமா, மாறாத விஷயத்தில் ஆசை இருக்குமா? மாறுதல் ஆசை இருக்கும்னா கொஞ்ச நாள் எங்கிட்ட இவர் அன்பு செலுத்துவார், கணவன் மனைவி அன்பு மாறிண்டே இருக்கணுமா, மாறாத இருக்கணுமா? அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பு மாறாமல் இருக்கணுமா, மாறிண்டே இருக்கணுமா? அப்பெல்லாம் மட்டும் மாறவே கூடாது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ 50 வருஷம் வாடுற வரைக்கும் அதே அன்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ? அப்போ கடைசியில் எல்லாருக்கும் ஆசை மாறாததில் தான் ஆசை இருக்கும். அதனால தான் ஆத்மா படிப்புக்கு வரும், பரமாத்மாவை படிக்க வரும். மற்ற படிப்பெல்லாம் மாறுதலுக்குட்படுகிற வித்தியைகள். ஆனால் பரமாத்மா ஆத்மாவை பற்றி படிக்கிறதுக்கு மாறுதலே இல்லை. அதனால தான் இதிகாச புராணங்கள் எத்தனை நாளானா அவையே தான் நிற்கும். அப்போ 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள், எழுதியவர் வேதவியாசர். வியாசர் தன் குமாரரான சுகாச்சாரியருக்கு உபதேசிக்கிறார். வியாசர் எத்தனையோ புராணங்கள் எழுதினார். இதிகாசத்தில் மகாபாரதத்தையும் எழுதினார். 1.25 லட்சம் ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை, 1.25 லட்சம் ஸ்லோகத்தை எழுதினார். ஆனால் அவருக்கு என்னமோ மனசு மூலையில் ஒரு வருத்தம். ஹிமாச்சலத்தில் போய் சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து தான் இத்தனையும் அவர் பண்ணுறார். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் சேவிக்க போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 மைல் மேலே ஏறி போகணும். நம்மளாம் பத்ரி யாத்திரை போகிறோம், பத்ரி விஷால் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடுறோம். ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் மெனக்கடணும், 3 நாள் இருக்கணும். பத்ரியிலேயே 3 நாள் ராத்திரி தங்கணுங்கிறது தான் பெரியோர்களுடைய மரபு. நம்ம போனோம் வந்தோம், குளிர் தாங்கலேன்னு உடனே கிளம்பி வந்துடும். திருராத்திரம் அங்கே இருக்கணும், இருந்து பெருமாளுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். யாத்திரைங்கிறதே ஆச்சரியமான அனுபவம். அதுவும் பத்ரிகாசிரமம் சாலக்கிராமம்லாம் போனால் ரொம்ப அழகு. பத்ரிகாசிரமத்துக்கு மேலே 3 மைல் தூரம் நடந்துடுன்னு வச்சுங்க, மானாங்கிற இடம் வரும். அந்த இடத்துல வியாசருடைய குகை ரொம்ப ஆச்சரியமான குகை. அங்கே அமர்ந்து கொண்டு தான் மகாபாரதத்தை அவர் எழுதுகிறார். எழுதுறச்சே பக்கத்தில் சரஸ்வதி நதி ஓடி வருகிறாள். ஹோன்னு பேர் இறைச்சல். அவருக்கு சட்டுன்னு பிடிக்கல. நான் எவ்வளோ அழகான விஷயம் எழுதின்னு இருக்கேன், நீ இந்த மாதிரி சத்தம் போட்டியானா நான் எப்படி எழுதுறது என்ன அவளை பார்த்து கோவிச்சுட்டார். அப்போ அவர் போட்ட சத்தம்தான் அவள் அந்தர்வாகினியாக பூமிக்குள்ளே போயிட்டா. சரஸ்வதி வெளியில் ஓடின்னு இருந்தா. சட்டென்று இவருடைய கோபம் தாங்காமல் பூமிக்குள் சென்றாள். அங்கே சென்றவள் அலகாபாத்தில் வந்து தான் வெளியில் வந்தாள். எவ்வளவு தூரம் உள்ளூர ஓடின்னு இருக்காள்னா, ஹிமாச்சலத்தில் பதரிகாசிரமத்தில் பூமிக்குள்ளே போனவள் பதரிகாசிரமத்திலேருந்து தேவப்பிரயாக வந்து ரிஷிகேஷ் ஹரித்வாரம் வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க ஓடி அதனுடைய கிழக்க இருக்கிற அலகாபாத்துக்கு பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம்னு பேர் இல்லையோ, கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதிகள் கலக்கிறது. அதில் அந்தர்வாகினி பூமிக்குள்ள ஓடி வந்து சரஸ்வதி நதி கலக்கிறாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரஸ்வதி நதிக்கும் மகாபாரதத்துக்கும் நெருங்கின தொடர்பு. பாரதத்தை எழுதி முடிச்சுட்டார். பாரத பஞ்சமோ வேதகான்னு கொண்டாடுவார்கள். 5வது வேதமே பாரதம். ஆனாலும் அவர் உள்ளத்தில் திருப்தியே இல்லை. யோசிக்கிறார், என்ன தப்பு பண்ணிட்டோம், பாரதம் நன்னத்தானே எழுதினோம்னா நன்னா எழுதினோம். ஆனால் யாரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோமோ அதை மட்டும் விட்டுவிட்டு ஊர்க்கதை அத்தனை எழுதிவிட்டோம். வியாசருக்கே வருத்தம். நாராயண கதாமிமாம்னு கண்ணனை பற்றி பேசணும்னு ஆரம்பித்தேன். ஆனால் யாராருக்கு சண்டேன்னு சொல்லியே முக்காவாசி புஸ்தகம் முடிஞ்சு போச்சு. யாருக்கு யார் பிறந்தா, யார் ஏமாத்தினா, யாரை கொல்ல முற்பட்டா, இத்தனையும் பேசிவிட்டார்னா அவர் நாக்கு எச்சில் நாக்காப்படுத்தான். மகாபாரதம் பாடினவருக்கு வருத்தம், என் நாக்கை போய் நான் என்னத்துக்கோ உபயோகப்படுத்திட்டேனே. கண்ணனை பற்றி பேச ஆரம்பித்தா கண்ணனை பற்றியே கடைசி வரைக்கும் பேசியிருக்கணும். இதுதான் தப்பாக போச்சுன்னுட்டு வேண்டாம் மாற்றினுடுவோம்.
இனிமே பாகவத புராணம் பாடுவோம். முதல் ஸ்லோகத்திலேருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் பகவத் கதை தான். இதை தவிர மற்ற பேர் சண்டை போட்டாளா பூஜல் பண்ணாளா ஒன்றுமே நான் பாட போகிறதில்லை. என்ன ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதி வைத்தார், தம் பிள்ளை சுகாச்சாரியருக்கு உபதேசித்தார். சுகர் பரீட்சித்துங்கிற மகாராஜாவுக்கு உபதேசிக்கிறார். பரீட்சித்து வேற ஆறும் அல்லர், அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித்து. அதனாலே பரீட்சித்து தான் கேட்குறவர், சுகாச்சாரியர் தான் வக்தா, உபதேசம் பண்ணுறவர், எழுதியவர் வேதவியாசர், சொல்லப்பட்டவன் கண்ணன் எம்பெருமான். அப்போ என்ன குறவே இல்லையோ இல்லையோ எதுக்குமே. இப்போ கேட்குறவனுக்கு குறவா, சொல்கிறவருக்கு குறவா, எழுதினவருக்கு குறவா, சொல்லப்பட்ட கண்ணனுக்கு குறவா? இதுக்கு தான் வக்திரு வைலக்ஷண்யம், பிரபந்த வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம்னு 4 சொல்லுவார்கள். வக்தா சொல்கிறவர் ரொம்ப வசந்தவர், கேட்குறவனோ வசந்தவன். பரீட்சித்து என்னத்துக்காக பாகவதத்தை கேட்டான், இந்த சந்தர்ப்பம் எதனால் நடந்ததுன்னு நாம் முதல்ல பார்க்கணும். அப்போ பரீட்சித்து யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் கல்யாணம், அர்ஜுனனுக்கும் சுபத்ராதேவிக்கும் கல்யாணம், இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யுங்கிறதும் தெரியும். அபிமன்யுவிக்கும் உத்தராதேவிக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் பிறந்தவன் தான் பரீட்சித்து. உத்தரையனுடைய கர்ப்பம் கலங்கி போகிற அளவுக்கு அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணினான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். துரியோதனனுக்கு அவன் கட்சியிலிருந்து அஸ்வத்தாமா போராடினார். துரோணாச்சாரியருடைய குமாரர். துரோணரும் போயிட்டார், பீஷ்மரும் போயிட்டார், துரியோதனனும் அடிஞ்சு போயிட்டார். அஸ்வத்தாமாவுக்கு என்னவோ செஞ்சோற்று கடன் கழிக்கணும்னு தேவையில்லாத ஒரு எண்ணம் வந்தது. ஆகையால் இனிமே மிச்சம் இருக்கிற பாண்டவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழிச்சுடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அபாண்டவாஸ்திரம், பாண்டவர்கள் குலமாக அழிஞ்சு போடணும்னா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அது எவ்வளவு தூரம்னா, அங்கே இருக்கிறவாள் அழிச்சது மட்டுமல்ல, உத்தராதேவி கர்ப்பவதியாக இருக்காளோ இல்லையோ, அந்த கர்ப்பத்தினுள்ளே போய் கலக்கிற அளவுக்கு பண்ணிடுத்து. உத்தரையும் திரௌபதியும் கண்ணன் திருவடிகளை சரணமாக பற்றினார்கள். நீ தான் இந்த கர்ப்பத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னுட்டு கண்ணனுடனே சங்க சக்கரத்தை ஏந்திண்டு உத்தராதேவியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் கர்ப்பம் கலையாமல் ஜாகிரதையாக பாதுகாத்தார். பரிதகா ஈக்ஷணம், சுற்றி சுற்றி கண்ணன் பார்த்து பார்த்தே அந்த குழந்தையை காப்பாற்றினாராம். அதனால தான் அவன் பிறந்தப்புறம் அவனுக்கு பரீட்சித் அப்படிங்கிற பேர் வந்தது. சுற்றி சுற்றி காப்பாற்றினாலும் கர்ப்பம் வெளியில் வந்து விழர்ச்சே ஒரு கறிக்கட்டையாட்டம் வந்து விழுந்தது, கல் போல கறிக்கட்டையாட்டம் இருந்தது. மறுபடியும் திரௌபதியும் உத்தராதேவியும் கண்ணன் திருவடிகளை பற்றினார்கள். கண்ணன் தன் திருவடியால் குழந்தையை தீண்டுறார். எதிமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாகதம் மையே தேன ஜீவத்து பாலக்காக. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையாக இருக்கும்னால், நான் பொய்யே பேசாதவன்கிறது உண்மையாக இருக்கும்னா, இதோ என் காலால் தீன்றேன், இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும். அந்த குழந்தை உயிரோடு எழுந்துடுச்சு. நம்ம எல்லாருக்குமே இந்த 2 மட்டும்தான் சந்தேகம். கண்ணன் பிரம்மச்சாரி தானா, கண்ணன் பொய் பேசவார் தானா? அவரான அதை சத்தியம் பண்ணுறார். எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்து சத்தியஞ்ச அவ்யாகதம் மையனுட்டு. எப்போ குழந்தை உயிரோடு எழுந்ததோ அப்போ கண்ணன் பிரம்மச்சாரிங்கிறது உண்மை, கண்ணன் சத்தியமே பேசுகிறவருங்கிறது உண்மை. நாம் நினைக்கிறோம் ராமன்னா சத்தியம் பேசுவார், கண்ணன்னா பொய் பேசுவார்னுட்டு. ஏன்னால் ஒன்று தப்பாக புரிஞ்சுனுட்டோம். நமக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது பாருங்க. இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே பகவானும் அகப்பட்டவர்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம் உண்மை பேசினா உண்மை பேசினோம்னு சொல்லுவா. ஆனால் பெருமான் எதை பேசுகிறாரோ அதை உண்மைன்னு சொல்லுவா. ரெண்டுத்துக்குமே வேறையோ இல்லையோ. இப்போ நான் தயாளு கொடை வள்ளல், அப்போ இவர் ரொம்ப கொடை வள்ளல் அப்படின்னு எனக்கு பெருமை சொல்லுவா. வள்ளல் தன்மைங்கிற உயர்ந்த குணம் அது என்னிடத்தில் இருந்தால் எனக்கு பெருமை. ஆனால் பகவான் விஷயத்திலே அவரோட சம்பந்தப்பட்ட குணம் உயர்ந்த குணமாகிறது. நம்ம விஷயத்தில் அப்படி இல்லை. நம்மகிட்ட உயர்ந்த குணம் இருந்ததுன்னா தான் நாம் உயர்ந்தவர்கள். ஆனால் பெருமான் விஷயத்தில் அவரோட ஏதானு சம்பந்தப்பட்டால் தான் கருணைக்கே ஏற்றம், அப்போ தான் மன்னிப்புக்கே ஏற்றம், அப்போ தான் கிருபைக்கே ஏற்றம், தயைக்கே ஏற்றம். அதனால் பெருமாள் ஒரு நாளும் பொய் சொல்ல போகிறதில்லை. மேலும் அவர் பொய் சொல்கிறாருனாலும் அவர் எதை பேசுகிறாரு அது உண்மையாட போகிறதோ இல்லையோ. புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இறங்கி போகணும், படிக்கட்டு வச்சுருக்காளோ இல்லையோ. இறங்கும்போது எனக்கு கால் இடறதுன்னு வச்சுங்க. அந்த இடத்துல படிக்கட்டு இருக்குதுன்னு நினச்சேன், இல்லை காலை தப்பாக வச்சேன், கீழே விழுந்துடுறேன். இதே கண்ணன் இறங்குறாருன்னு வச்சுப்போமே, இறங்குறச்சே அவர் படிக்கட்டு இருக்குதுன்னு நினச்சி காலை தப்பாக வச்சு கீழே விழுவரோ? சாமி அதெல்லாம் பண்ண மாட்டார், அவர் சாமர்த்தியக்காரர், எனக்கு கண்ணு சுமாராக தெரியுது, அவரே கண்ணன், அப்போ கண்ணவருக்கு நன்னா தெரியும், அப்படிலாம் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லிடும் இல்லையோ. அப்படி கருத்தல்ல. கண்ணன் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்குதுன்னு நினச்சி காலை வைக்க போகிறச்சே படிக்கட்டு இல்லாமல் போகிறதுங்கிறது ஒன்று இல்லை. நாம் இங்கே படிக்கட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம், இல்லாமல் போகிறது, காலை தப்பாக வச்சிடுறோம். ஆனால் கண்ணன் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்குதுன்னு நினச்சால் அங்கே படிக்கட்டு இருந்துடுமோ இல்லையோ. அதனால் இல்லேன்னு போய் அவர் காலை வைக்கிறாருன்றது பேச்சுக்கே இடமில்லை. அவர் இதுதான் உண்மைன்னு நினச்சின்னு அவர் பேசினார்னா லோகத்தில் அதுதான் உண்மை ஆகிட போகிறது. இது பொய்ன்னு நினச்சி அவர் பேசாமல் இருந்தார்னா அப்போ அதுதான் பொய் ஆகிட போகிறது.
அதனால் நாம் வச்சுருக்கிற சட்டத்தின்படி பெருமான அதே துலாக்கோலில் வச்சு பார்க்கக்கூடாது. அவர் எத்த பேசுகிறாரோ அது உண்மையாகிறது. அது பரீட்சித் விஷயத்தில் நேர உண்மை. கண்ணனுடைய திருவடி பலத்தாலே கர்ப்பம் கலங்காமல் நன்கு காப்பாற்றப்பட்டு மறுபடியும் உயிர் கிடைத்தது. அப்போ பாகவத புராணத்தை யார் யார் கேட்குறாளோ எல்லா கர்ப்பத்துக்கு நன்மை. அதனால தான் கர்ப்பவதியாக இருக்கிறச்சே கண்டிப்பாக பாகவதம் கேட்கணும் என்று சொல்லுவார்கள். இது ஒரு வழக்கம். இன்னொன்று, ஆபத்து காலத்தில் ரட்சித்து கொடுத்தாலும் இல்லையோ, கர்ப்ப காலத்தில் கேட்கறது ஒன்று. இன்னொன்று, கர்ப்பத்தில் ஆபத்து வந்துடுத்தோ இல்லையோ, ஆபத்து காலத்திலையும் பெருமாள் தானே ரட்சித்து கொடுத்தார். எந்த ஆபத்து வந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஆபத்து நீங்கும், சம்பத்து ஏற்படும். ஆபத்தத்தனையும் தொலைந்து நன்மை ஏற்பட்டு நம்ம குடும்பத்திலையும் சரி ஊர்லேயும் சரி சாந்தி நிலவரத்துக்கு பாகவத புராணம் எத்தனையோ நன்மை. அப்படி என்னதான் இந்த புராணத்தில் இருக்குன்னால் கண்ணனே இந்த புராணத்துக்குள்ளே தான் இருக்கார். கண்ணன் புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயின்னு இருக்கார். 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தார். வாழ்ந்து முடிச்சுட்டு தான் ஊர் கிளம்புறார். அதான் கடைசி துவாபர யுகம். துவாபர யுகம் அன்னியோட முடிஞ்சு போய் கலியுகம் சூழ்ந்து கடல் வந்து துவாரகா பட்டணத்தையே விழுங்கிட்டு படுத்து, அதுக்கப்புறம் சத்தியம் குறைஞ்சி போச்சு, பொய் வளர்ந்து போச்சு, தான தர்மங்கள் குறைஞ்சி படுத்து. இது இத்தனை நிகழ்வுகள் அதெல்லாம் என்னன்னு 11ஆவது ஸ்கந்தம் 12ஆவது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கார். நிதானமாக அப்போ அனுபவிச்சுப்போம். இப்போதைக்கு தெரிய வேண்டியது, கண்ணன் புறப்படுறார். உத்தவர் அவருக்கு நெருங்கிய தோழன், கிருஷ்ண பக்தன். உத்தவர் கண்ணன் திருவடிகளை பிடிச்சின்னு கேட்குறார், உன்னோட ரொம்ப வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம், சட்டுன்னு நீ எங்களை விட்டுட்டு போய்டுறேன்னு சொல்லிட்டியானா? எங்களால் அது பொறுக்காது, எங்களுக்கு தாங்காது. நீ எப்பவும் எங்களோட இருக்கணும். இல்லை, நீ இருக்காப்பில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தான் ஞாபகமாக வழி சொல்லிட்டு போ என்றவர் வேண்ட கண்ணன் சொல்கிறார். பாகவத புராணத்துக்குள்ளே நான் புகுந்துனுடுறேன். இனிமேல் யார் என்ன அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தாலும் பாகவதத்தை வாசிங்கோ, நான் கூட இருக்கிற அனுபவம் கிடைக்கும் என்று கண்ணன் சொல்கிறார். அதனால் கண்ணனே கூட இருக்கிறாப்புல ஒரு நிறைவு. ராமாயணத்தை எப்போ வாசினாலும் பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்துடுவார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலின் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கே யார் ராமாயணத்தை படித்தாலும் கண்ணில் ஜலம் சொட்ட சொட்ட கை கூப்பிண்டு தழுதழுத்து ஹனுமார் பக்கத்திலே உட்காந்துருவோம். அதை போல் எங்கே யார் பாகவத புராணத்தை வாசித்தாலும் கண்ணன் அங்கேயே இருந்து கேட்கிறான். கண்ணன் நம்ம பக்கத்தில் இருப்பார்னா இதை விட நமக்கு என்ன நன்மை வேணும் சொல்லுங்க. அதுக்காகத்தான் பாகவத்தை வாசிக்கிறோம். மற்றதெல்லாம் கிடைக்கட்டும், கிடைக்காத போட்டோம், கண்ணன் கிடைச்சிருவோம் இல்லையோ, கிருஷ்ண பக்தி கிடைக்குமோ இல்லையோ. இந்த புராணத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் கூட போரும், பாதி ஸ்லோகம் கூட போரும், கால்வாசி ஸ்லோகம் கூட போரும், அனைத்தும் நமக்கு நன்மை கொடுக்கும். அப்போ கண்ணனே பாகவத புராணமாய் சப்தமயமாக இருக்கிறபடியாலே தாராளமாக இந்த புராணம் நன்மை செய்யும். இந்த லோகத்துக்கும் சாந்தி கொடுக்கும், செல்வம் கொடுக்கும். அந்த லோகத்தில் மீளாத இன்பத்தில் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதனால் இங்கே இருக்கிறவா எல்லாரும் முதல்ல திருப்தியாக கேட்க வேண்டும், ஆனந்தமாக கேட்க வேண்டும். எல்லா வித நன்மைகளும் அனைவருக்கும் நடக்கும் என்கிற ஆசையோடு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இந்த கதை எங்கே யாரால் சொல்லப்பட்டது? சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சொன்னார்னு சொன்னேன்னு இல்லையோ, அது நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பாகவத புராணத்துக்கு இருக்கிற பெருமை அது பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பாகவத புராணம்ங்கிறது 12 ஸ்கந்தம்னு சொன்னேன். இந்த பாகவத புராணம் 12 ஸ்கந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்று பாத்ம புராணத்தில் எழுதி வச்சுள்ளார்கள். 2 சுருக்கமான கதை, அந்த 2 கதையை மட்டும் சொல்லிடுறேன். அந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டாகணும். ஏன்னா இது எதுக்காக படிக்க வந்திருக்கோன்னு தெரியணுமோ இல்லையோ. அந்த கதையை தெரிஞ்சின்ற பிற்பாடு முதல் ஸ்கந்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அப்போ முதல்ல பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட பாகவத வைபவம் பார்ப்போம். எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்திர தத்ராஹம் கௌரியதா சுதவத்சலா. ஒரு கண்ணுக்குட்டியின் இடத்துல இருக்கிற விருப்பத்தினால் தாய்ப்பசு அது பின்னாடியே ஓடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி முன்னாடி ஓடும், பின்னாடி அதை பார்த்துட்டு அப்படியே அதன் கண்ணில் அன்பு பொங்கும், பாசம் பொங்கும். தன் கண்ணுக்குட்டியோடு போகும் இல்லையோ. பாகவதத்தை யார் சொல்கிறானோ யார் கேட்குறானோ அவன் தான் கண்ணுக்குட்டியான், கண்ணன் தான் பசுமாடான். அந்த சின்ன பிள்ளை போகிற இடத்துக்கு பின்னாடி பின்னாடி கண்ணன் ஓடிண்டே வருவாரான். கண்ணன் நம்ம பின்னாடி வருவாரா சுவாமின்னா? பாகவதத்தை சொன்னாலோ கேட்டாலோ கண்டிப்பாக வருகிறார். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா. தேவர்களுக்கு கூட பாகவத புராணம் கிடைக்கல, அவளுக்கு அமிர்தம் கிடைச்சதே தவிர சப்த அமிர்தமாக இருக்கும் பாகவதத்தை அவர்கள் கூட பெற முடியலையா. அவ்வளவு ஏற்றம் படைத்தது. அதனால் சில ஸ்லோகங்களை வாசிக்கிறேன், அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயத்தையா தரவோபினேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம்
முனி மானதோஸ்மி. முதல்ல சுகாச்சாரியரை வணங்கக்கூடிய ஸ்லோகம். சொன்னவரை வணங்கினா தான் அர்த்தமே கிடைக்கும். ஆச்சாரியன் தான் சொல்லியிருக்காருனால், நமக்கு தான் புஸ்தகம் அச்சு போட்டிருக்கார் சுவாமி, நாமாடு படிச்சுக்கிறேனால், இதெல்லாம் வெறும் புஸ்தகம் அல்ல. அந்தந்த ஆச்சாரியனுடைய அருள், அவர் திருவடியை பற்றினாலே ஒழிய நமக்கு ஒரு அர்த்தம் புலப்படாது. இந்த புஸ்தகம் மற்றதெல்லாம் இருக்குது பாருங்கள், கணக்கு பாடம் இருக்குது, அறிவியல் பாடம் இருக்குது, கொஞ்சம் மெனக்கட்டு படித்தோம்னா நம்மளே புரிஞ்சுடலாம். ஆனால் நிச்சயமாக அதை போல் ஆத்மா பரமாத்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா முதல்ல கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகிறோம், மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதை பற்றி. இது அதிருஷ்டத்தை பற்றி பேசுகிறோமே தவிர திருஷ்டத்தை பற்றி அல்ல. அப்போ ஆச்சாரிய அனுகிரகத்தால் தான் கிடைக்கும். சுகாச்சாரியர் எவ்வளவு உயர்ந்தவர், வைராக்கிய நிதி. எப்பவுமே 16 வயசு தான், அதான் அவருக்கு ஆச்சரியம். எப்பவும் துவயஷ்டம், 2 8 16 வயசு இளைஞராகத்தான் இருப்பார். அவர் தந்தையார் வேதவியாசருக்கு வயசாயிண்டே போகிறது. இளைஞராக இருந்துட்டு எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு பற்றற்ற தன்மை. 2 பேரும் ஒரு நாள் ஒரு குளத்தங்கரை ஓரமாக போயின்னு இருக்கா. பல பெண்கள் சிறுமிகள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கா. 2 பேரும் போகிறச்சே இவா குளிச்சுட்டு இருந்ததுனால மேலாடையெல்லாம் விலகி இருந்தது. சட்டுன்னு இவாளை பார்த்த உடனே எடுத்து போத்தின்றாளாம். சுகாச்சாரியர் அடுத்து போனார், போத்திக்கவே இல்லை, திறந்தபடியே இருந்தா. வியாசருக்கு வயசு 110, அவர் போகிறச்சே எல்லாத்தையும் இழுத்து போத்தின்டா. சுகாச்சாரியருக்கு வயசு 16, அவர் போகிறச்சே ஒருத்தரும் போத்திக்கிறத பற்றி கவலையே படலை. 2 பேரும் தாண்டி போயிட்டா. வியாசருக்கு ஒரே கவலையாக போச்சு, நான் குடு கிழவன், நான் வரச்சே இழுத்து போத்திக்கிறா, ஆனால் அவன் சின்ன பிள்ளை இளைஞன், அவன் வரைக்கிறச்சே வெக்கமில்லாத இருக்காளே. நின்னார், திரும்பி இந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அவளை பிடிச்சி கேள்வி கேட்டார், நாம் போகிறச்சே இழுத்து போர்த்தி கொண்டீர்கள், என் பிள்ளை இளைஞன் அவன் வரச்சே இழுத்து போத்திக்காது இருந்திருக்கீள், இது நியாயமாகப்படுறதா, இதுதான் உங்கள் வெட்கமா அப்படின்னு வியாசர் கேட்டார். அதில் ஒரே ஒரு பெண்ணு வியாசரை பார்த்து திரும்பி கேட்டார், இந்த கேள்வியும் நீர் தான் வந்து கேட்கறியே தவிர உங்கள் பிள்ளை கேட்கலையேன்னு அவள். அப்போ தான் அவர் புரிஞ்சுது, ஓ இவா போத்தின்னு இருக்காளா இல்லையாங்கிற வித்தியாசம் கூட எங்கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அது கூட என் பிள்ளை கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு மரமாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பகவானாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் என் பிள்ளை பார்க்க தெரிஞ்சுட்டானே தவிர அவனுக்கு பேத தரிசனமே தெரியாது. சமமாகத்தான் அனைவரையும் பார்த்துருக்கான். அதை எப்போ வேதவியாசர் தெரிஞ்சின்றார், வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார் சுகாச்சாரியர். நான் எங்கேயோ கண்ணனை தேடி போகிறேன், எனக்கு ஒரே வேலை உபன்யாசம் பண்ணுறது தான், வேணும்னு ஆறார் கேட்குறாளோ போய் சொல்ல போகிறேன், நீர் இரும்னு வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டார். என்னதான் இருந்தாலும் சுகராட்டம் ஒரு பிள்ளையை விட்டால் தாப்பனுக்கு தாங்குமா? நமக்கு ஒன்றுமில்லை, தருதலை பிள்ளையை விட்டாலே நமக்கு தாங்க மாட்டேங்கிறது. சுகாச்சாரியர் பகவானே தந்திருக்கிற பிள்ளை, அவர் வீட்டை விட்டு போகிறாருன்னா இவருக்கு ஒரே வருத்தம். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது, எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் விரகாத்தர ஆஜுஹாவ. ஒரே விரகம், பிள்ளையை பிரிந்த பாசம் விரக. ஹே பிள்ளாய் சுக வா, போகாதே வா அப்படின்னு இவர் கூப்பிடுறார். சுகாச்சாரியர் திரும்பிய பார்க்கல, அவர் விடுவிடுன்னு நடக்கிறார். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எதுண்டோ அது அத்தனையும் அப்பா என்னை கூப்பிட்டியாரும் திரும்பி கேட்டுதான். வியாசருக்கு ஒரே ஆச்சரியம், இது என்ன மரம் திரும்ப பதில் சொல்கிறது, நான் கூப்பிட்டது சுகனே, அவன் பதில் சொல்லக்கான இது சொல்கிறது என்னால். அப்போ அந்த மரம் ஒன்று எழுந்து வியாசரிடத்தில் சொல்கிறது, எங்களையும் தானாகத்தான் நினைத்திருந்தார் சுகர், நீர் சுகான்னு கூப்பிட்டே. சுகாச்சாரியரை பொறுத்த வரைக்கும் நானும் சுகந்தான், சிங்கமும் சுகந்தான், புலியும் சுகந்தான், அதனால தான் நீ சுகர்னு கூப்பிட்டா நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அவருக்கு வேறுபாடே கிடையாது இல்லையோ. ஏன்னா கண்ணன் சொல்கிறார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசனா. வித்யா வினய சம்பன்னே பிராமணே, நன்னா படிச்சிருக்கிற அந்தணன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. துணைநூறு மார்பில் அந்தணர், எங்கேயோ மார்பில் பூணூர் போட்டுருக்காருங்கிறதுக்காக மட்டும் அந்தணர். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி, பெரிய யானை மத்த மாதங்கம், கவி ஹஸ்தினி சின்ன பசு. இந்த பசுவுக்கும் யானைக்கும், நன்னா படித்த பிராமணனுக்கும் படிக்காத பிராமணனுக்கும், நாய் மாம்சத்துக்கும் நாய் மாம்சத்தை சாப்பிட்றவனுக்கும் யாருக்கும் வித்தியாசம் பார்க்காதிருந்தால் அது சமதர்சனம். அந்த தரிசன சுகாச்சாரியரிடத்தில் இருந்திருக்கு. எல்லாரையும் ஒன்றா பார்த்துருக்கார். வியாசர் கூப்பிட்ட குரலுக்கு சுகர் பதில் சொல்லலை, மரமும் செடியும் கொடியும் பதில் சொல்லித்தான். அந்த அளவுக்கு இருக்கிறார். புத்திரேதி தன்மயத்தையா தரவோபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனி மானதோஸ்மி. அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மைக்கும் எல்லாவிடத்திலும் தவழும் சுகாச்சாரியரை வணங்கி கொள்ளுவோம். வணங்கினோம். இப்போ கதை நடக்கிறது நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். வடக்க உத்தரப்பிரதேசத்தில் எத்தனையோ திவ்ய க்ஷேத்திரங்கள், அதில் நைமிஷாரண்ய க்ஷேத்திரம். நேமினால் சக்கரத்தினுடைய முனைக்கு நேமின்னு பேர். சக்கரத்தை விட்டு அந்த முனை தட்டி நின்ன இடமா, அதனால தான் நைமிஷாரண்யம்னு சொல்கிறா. அல்லது அது ஒரு வகையான தர்ப்ப புல்லு, அந்த புல்லு நிறைய வளர்ந்துறதுனால நைமிஷாரண்யம்ங்கிறா. இல்லைன்னா நிமிஷம்னா ஒரு நிமிஷன்ற மூல்யம் காலம். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பல அசுரர்களை பகவான் அந்த இடத்துல அழிச்சாராம்.
அதனால நைமிஷாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்றா. அங்க சூத பௌராணிகர் உட்காண்டிருக்கார், மற்ற எல்லாரும் உள்ளார்கள். சவுனகாதி ரிஷிகள் சூத பௌராணிகரை கேட்கிறா. இனிமே நடக்க போறதெல்லாம் கதை. சூத்தர் உட்காண்டிருக்கார், சுத்தி சவுனகர் முதலான ரிஷிகள் இருக்கா. ஒருத்தருக்கொத்தர் கலியுகத்துல எது சிறந்த தர்மம் என்ன பேசின்னு இருக்கா. அஜான துவாந்த வித்வம்ச கோட்டி சூரிய சமப்பிரப சூத ஆக்கியாகி கதாசாரம் மம கர்ணரசாயனம். நம்ம காதுக்கே ரசாயனமா இன்ப ஊற்று போல இருக்கும் கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஒத்தொத்தருக்கும் பகவத் கதையை கேட்கணும்னு ஆசை ஊகழிச்சுட்டு வரணுமா. கதை சொல்லிட்டு இருக்காரே, இன்னும் எத்தனை நாள் சொல்வரோ என்ன கடிகாரத்தை பார்க்காதே, கேட்கணும்னு ஆசைப்படுங்கிறார் அவர். மத் கதாசிரவணே பக்தி. கண்ணனே கருட புராணத்தில் 8 வித பக்தியை பற்றி சொல்லச்சே. என் கதையை கேட்கறதுல ஆசை இருக்கணும். கேட்க கேட்க கண்கள்லேருந்து ஜலம் ஓடணுமா. குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். ஏரடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரி என் சென்னி கணிவனே. ஒருத்தர் கிருஷ்ண கதை சொல்கிறாராம், ஒருத்தர் ராமகதை சொல்கிறாராம். காவேரிக்கு கரையில் நின்று பேசின்னு இருக்காளாம். ஊர் ஸ்ரீரங்கம் ஊர் முழுக்க காவேரி கரையில் தானே இருக்குது. பெருமாள் எழுந்துருள போனார்னு வாசத்தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருக்கா. ஒருத்தர் பேசுகிறார், இன்னொருத்தர் கேட்டுக்கிறார். அவர் பேசுகிறார், இவர் கேட்குறார். 2 பேர் கண்ணுலையும் காவிரியே ஓடுறது. ஓடினா அது கீழே போய் பட்டு அங்கே இருக்கிற மண் கோலம் எல்லாத்தையும் சேர்த்து சகதி ஆக்கி விடுத்தான். இந்த சகதியால் யாது லாபம்? குலசேகரர் சொல்கிறார், என் நெத்திக்கு திலக்கம் இட்டுக்கணும். அதுக்கு உயர்ந்த திலக்கத்தை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த பரமபக்தன் பேசி பேசி கண்களில் ஜலம் கொட்டி சகதி ஆக்கியிருக்கான் பார், அதை எடுத்து என் நெத்திக்கு திலக்கமாட்டுனுட்டேன்னு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார்.